சரவண பெருமாள், நீங்க ஏற்கனவே குறுக்கிட்டீங்க, உங்களுக்கான நேரம் தான். அதாவது கேள்வி என்னன்னா, அந்த 200 என்ன சொல்லுதுங்கிறத வர்டிக்ட்ல திரும்ப குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து அவருக்கான கேள்வியும் கூட, அவர் ஒத்துக்கலாங்கிறதுனால அந்த கேள்வி பாசிட்டிவ் சரவண பெருமாள் அப்படிங்கிறது தான். 200 வந்து தன்னிச்சையான அதிகாரம் என்பது அனுமதிக்கப்பட முடியாது. வர்டிக்ட்ல இருக்கிறத நான் படிக்கிறேன். மாநில சட்டமன்றத்தால் மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் போது அந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்பது பொது விதியா இருக்கலாம். ஆனால் ஆளுநர் நேர்மையுடன் செயல்படவில்லை, மசோதாக்கள் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நாளிலேயே அவற்றுக்கு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு வர்டிக்ட்ல சொல்லப்படுது. அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது நம்ம இந்த தீர்ப்புன்றது வந்து எதை நோக்கி நகருகிறது என்றால், ஒன்று வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் வந்து உடன்பாடு கிடையாது. எனக்கு குறிப்பாக உடன்பாடு கிடையாது. எங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருக்கிறோம், உடன்பாடு கிடையாது. நாங்கள் பிரிட்டிஷ் சிஸ்டமே வேண்டான்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது வெளிநாடுகளே இந்தியாவை எப்படி குறிப்பிடுகிறார்களோ இந்துஸ்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆகையினால எங்களுக்கு இந்துஸ்தான் சிஸ்டம் தான் வேணும். ஆகையினால இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இன்னொன்று டாக்குமெண்டடா ஏதாவது ஒரு இடத்துல அரசியலமைப்பு சட்டத்துல அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற வெளிநாட்டுல இருக்கவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதாவது வெளிநாட்டுல இருக்கிற பிரிட்டிஷ்காரங்களை ஏத்துக்க மாட்டீங்க. நம்ம போவேனா, நான் எதுக்கு சொல்றேன், டாக்குமெண்டடா இல்ல, பட் ஆனா வந்து டாக்குமெண்டடா இல்லனாலும் இந்துஸ்தான் 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 தான் வந்து கதறாங்க வெளிநாட்டுல இருக்கவங்க. அதுதான் சார், நீங்க தான் வெளிநாட்டுக்காரங்களை ஏத்துக்கவே மாட்டீங்களே. நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன் சொல்றத மட்டும் ஏன் ஏத்துக்கறீங்க? ஏன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்க சென்றாலும் நீங்க இந்துஸ்தான்ல இருந்து அப்படியே அந்த பாயிண்ட் வரல. ஏன்னா இப்போ நான் அருணன் ஐயாவுக்கும் ஒரு சில கேள்விகளை எழுப்புறேன். அதாவது ஆர்டிகல் 256 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆர்டிகல்னு வந்து சொல்ல போனா அது வந்து உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆர்டிகல், தற்கொலை செய்து கொண்ட ஆர்டிகல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 365 இது வந்து மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் இடைக்கு இல்ல. நான் சொல்லி முடிச்சேன். குமார் சார் நானும் இதே மாதிரி தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்க பொது 200 விட்டுட்டு இன்னும் ரெண்டு நம்பர் எடுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். பேசிதான் அவன நீங்க வந்து 142 சொல்றீங்க, 200 சொல்றீங்க. 200ல இருக்க 75 என்ன சொல்லுது? ஏன் அந்த டிஸ்கிரிஷனை நீங்க கொடுத்தீங்க? அரசியல் சாசன அமைத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு இல்ல ஒரு ரன்னிங் வந்ததுக்கு பிற்பாடு 1955ல இருந்து பாராளுமன்றம் செயல்படுகிறது, மாநிலங்கள் சட்டசபை செயல்பட்டு பாராளுமன்றம் அல்ல நாடாளுமன்றம். எது பாராளுமன்றம்னு ஏன் சொல்லக்கூடாது? நாடாளுமன்றம் தமிழ்ல சொல்லும்போது நாடாளுமன்றம் தான் சார் கரெக்ட். பாராளுமன்றம் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் நீங்க வந்து தமிழ்ங்கிறது தான் கரெக்ட். சொல்லுங்க. எனக்கு தமிழ் விவாத பாடம் எடுக்கிறீங்க. சரி, நான் வரும்போதெல்லாம் அப்படிதான் எடுக்கிறீங்க, பரவாயில்ல, அதுக்கு நன்றி. திருத்தங்களை செய்து கொள்கிறோம், அதை பத்தி தவறு கிடையாது. இப்போ வந்து இந்த 75 என்ன சொல்லுதுன்னா, டிஸ்கிரிஷன் ஆஃப் த கவர்னர். ஒரே நாள்ல நீங்க அனுப்பணும்னு சொல்லும் போது ஏன் இந்த பெஞ்சான 2 பேர் அமர்வு வந்து இதை ஏன் நம்ம வந்து டிஸ்கிரிஷன், நீங்க ஏன் அந்த பாயிண்ட்டை நீங்க ப்ரொவிசோன்னு நீங்க சொல்றீங்க? அங்க திவேதி ஆர்கியூ பண்றாரு, ரஸ்தோகி ஆர்கியூ பண்றீங்க. பட் ப்ரொவிசோ 200ல வந்து அந்த இது இருக்கும்போது வந்து 75ல டிஸ்கிரிஷன் ஏன் வந்து அலோவ் பண்ணக்கூடாது கவர்னருக்கு? அப்ப ஏன் 75 அங்க வச்சிருக்கீங்க? செக்ஷன் 75 அந்த வர்டிக்ட்ல ஒரு 4 வரி இருக்கு, நான் டிரான்ஸ்லேஷனை சொல்றேன். ஆளுநர் ஒரு மாநில அரசின் நலன் மற்றும் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்பது பொது விதி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 கீழ் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு விருப்புரிமையும் அரசியலமைப்பை செயல்படுத்தும் போது இல்லாமல் ஆகிறது. அவருக்கு சொந்த விருப்பு வெறுப்பு எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்தும் போது அதை செயல்படுத்த கூடாதுங்கிறது தான் அந்த வெர்டிக்டோட லைன்ஸ் தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். ஆளுநர் வந்து அரசியல் சாசனத்தை சம்பந்தம் இல்லாதவரா என்ன? அதற்காக தான் உட்கார்ந்துருக்காரு. நீங்க பாஸ் பண்ற பில் எல்லாம் இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, நீங்க வந்து மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. அவங்களும் வந்து சட்டங்களை நிறைவேற்றுறாங்க, அவங்க பில் பாஸ் பண்றாங்க. அந்த சட்டங்கள் நுணுக்கங்கள் வந்து அதை தான் அந்த 12 பில்ல வந்து யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட பில் தான். ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி, எங்களுக்கு சிண்டிகேட்ல ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி வேணும், நாங்க வந்து கவர்னர் ஃபினான்ஸை செக் பண்ற மாதிரி எங்க ஸ்டேட் சைட்ல இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், ஃபினான்ஸை செக் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வேணும்னு சொல்லும் போது
யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனர் அதனோட மெம்பர் உள்ள இருக்கணும்னு சொல்லும்போது அந்த இன்னைக்கு பில்லுக்கு வில்சனோட பேட்டியை முழுசா கேட்டீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்ப்பின் அடிப்படையில இது வந்து நீட்டுக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. ஏன்னா அது மத்திய அரசுடைய பாலிசியின் கீழே வருதுன்னு அதை கூட இப்ப சுகுணா திவாகர் சுட்டி காண்பித்தார். NEP தேசிய கல்விக் கொள்கை, மாநில அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியுடைய அதிகாரம், UGCன்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுக்கான அந்த அதிகாரங்கள் அனைத்தையும் வரையறுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த 10 யூனிவர்சிட்டிக்கு வழங்கியிருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு. அதோடைய சாராம்சம் இதை வைத்து தான் நாங்க அந்த வழக்குக்கு நீட்டுக்கெல்லாம் வந்து இப்ப சேலஞ்ச் பண்றதுக்கு இந்த வழக்கு உதவும்னு, இந்த தீர்ப்பு உதவும்னு சொல்றாரு வில்சன். இல்ல உதவும், அதாவது எது எப்படி உதவும்ன்றது காலப்போக்கில் தான் அது பார்க்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, மாநிலம் சம்பந்தப்பட்டது மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டது நீங்க பிரிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா 256 நான் பிரிக்கல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன்னா நானும் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ங்கற வார்த்தை சுகிதா சாரங்கராஜ் உருவாக்கல. சொல்லல கரெக்ட். கான்ஸ்டிடியூஷன் நீங்க பிரிக்கிறீங்கன்னு அப்படி போற வாக்குல என்னைய சொல்லிட்டீங்களே. இல்ல நம்ம டாபிக்கை டைவர்ட் பண்ண வேணாம். 256 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன், நீங்க சொல்லக்கூடிய ஒன்றியம் அல்லது மத்திய அரசாங்கம் எதுவா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் அந்த அதனுடைய செயல்பாடுகள் கீழே இருந்து மேலே போனாலும் சரி, மேலே இருந்து கீழே வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது எப்படி செயல்படுன்றத மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் 256 சொல்லுது. அங்க வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ரெண்டு பேரும் பண்ணலாம் அப்படின்றது தான் பாயிண்ட் அங்க வருது. நான் ஏன் வந்து நபீபியா வழக்க நான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ண தெரியுமா? அதுல வந்து இப்படி கிரே ஏரியான்னு சொல்லப்பட்ட 356ல பொம்மை வழக்க மென்ஷன் பண்ணதோட 256 நீங்க சொன்ன 142 எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க 2016 தீர்ப்புல. பட் ஆனா பொம்மை கேஸ்ல திரும்பி ஒன்று தான் சொல்றேன், நீங்க வந்து 356 பயன்படுத்தவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டு தான் சொல்லிக்கிறீங்க பொம்மை கேஸை சொல்லி. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா 365 பயன்படுத்தி அதை மானிட்டர் பண்ணி இன்னைக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா நான் பல பெட்டிஷன்கள் வந்து இப்போ இந்த மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பல பெட்டிஷன்களை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து என்ன வரும்னா ஆன்லைன்லயே வரும். இங்க வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா இப்ப கவர்னருக்கு ஈக்குவலா வந்து நீங்க செக்ரட்டரியேட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் செக்ரட்டரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. இங்க ஒவ்வொரு செக்ரட்டரியேட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு செக்ரட்டரி எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு இங்க உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு போய் தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போகுது. இப்படிதான் நான் பாக்குறேன் அந்த பெட்டிஷன்ஸ் ஆன்லைன்ல பண்ணும்போது. ஏன்னா இப்போ ஆளுநர் இல்ல எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ இங்க வந்து உங்க ஸ்டேட் செக்ரட்டரியேட்ல வந்து நீங்க ஒரு ஆளை வச்சிருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அலோவ் பண்றீங்க, எல்லாம் நடக்குது. கவர்னர் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இணைந்து செயல்படுறதுல இங்க பிரச்சனை இல்ல சார். ஆனா மாநில அரசுக்கான அதிகாரத்தை மாநில அரசு அவங்க என்ன வைக்கிறாங்க, மாநில அரசுக்கான அதிகாரங்களை தொடர்ந்து அது நெருக்கடிக்குள்ளாகும் போது இல்லனா அதை பைபாஸ் பண்ணும்போது அவங்க அதை கேள்வி எழுப்புறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணப்பட்டதுதான் இந்த வழக்கு கிடையாது. அதாவது 361 நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து நீங்க வந்து ஒரு பேனல் அப்பாயிண்ட் பண்றது கவர்னருக்கு தான் 361 ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுது ஆர்டிகல். இத்தனை நாளா 200 பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 200ல வெர்டிக்ட் வந்த உடனே 200 விட்டுட்டு இருக்கிற அத்தனை நம்பரை சொல்ல வேண்டியது. நீங்க கான்ஸ்டிடியூஷன் இப்போ சுகுணா திவாகர் அருமையா பேசினாரு. அம்பேத்கர் அப்படி சொன்னாரு, கவர்னருக்கு பவர்ஸ் கிடையாது, எல்லாமே சொன்னீங்க. அவர் சுகுணா திவாகர் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். அத வந்து நீதிபதி பர்திவாலா சொன்னது இன்னைக்கு. ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாக அமையும் என்ற வார்த்தைகளை அவர்தான் மேற்கோள் காண்பித்திருக்கிறார். இந்த வெர்டிக்ட்ல அம்பேத்கருடைய வார்த்தைகளை மேற்கோள் காண்பிக்கிறேன்னு கோட் பண்ணி இருக்கிறார். சுகுணா திவாகர் சொல்லல, அவர் எடுத்துக்காட்ட சொன்னார். அதுதான் சொல்றேன் நானு. ஆனா வந்து இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் வந்து இந்த 2 பெஞ்ச் சொல்லி இருக்கிறது வந்து நம்ம வந்து மேல்முறையீடு போலாம். கண்டிப்பா நம்ம ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு 3 பெஞ்சும் போலாம், 5 பெஞ்சும் போலாம். ஏன்னா 2 பெஞ்ச் போறதுன்றது வந்து இல்ல பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கோர்ட்டினோட தீர்ப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லயும் நீங்க 25 வருடம் கழிச்சு ஒரு ஆளுக்கு வந்து இவர் வந்து தவறு செய்யலன்னு வெளியில விடுறாங்க. இதெல்லாம் பத்திரிகையில படிக்கிறோம். இந்த அபத்தமான செயல்கள்லாம் நடக்கும்போது
எது இதுல வந்து அபத்தம்னு இங்க சொல்றீங்க? ஃப்ளா இல்லன்னு நம்ம எப்படி சொல்ல இதை முடியும்? எப்படி அபத்தம்னு இந்த சொல்ல முடியும்? தீர்ப்பு வந்து ஃப்ளா இல்லன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கேட்கறது என்னன்னா, ஒரு 25 வருஷம் இவர் தவறு செஞ்சிட்டாரு, இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறு செஞ்சிட்டாருன்னு ஒருத்தர் ஆளை போட்டு வச்சுட்டு 25 வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு கடைசியில ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து குற்றம் இழைக்காதவர் அப்படின்னு ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்ப அங்க என்ன ஆகுது? நீங்க சொன்ன இப்ப காந்தி அதனால சொன்ன 200 திரும்பி இப்ப மாத்தி இவர் சொன்னார்ல, உடனடியாக பில்ல பாஸ் அப்படி பண்ண சொன்ன பண்ணிடலாமா? மாதிரி மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறது நீங்க நம்புற மகாத்மா இதுதான் சார் காந்தி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தையே கேள்வி எழுப்பணும் நம்ம அப்ப. இல்ல நான் அதை முடிச்சுக்கிறேன். நீங்க தான் பிரிட்டிஷ் சிஸ்டத்தை ஏத்துக்காம நாங்க இந்துஸ்தான் சிஸ்டத்தை ஏத்துக்கலங்க. ஏத்துக்கறாங்க. அதான் மகாத்மா காந்தி சொல்றாரு, ஒரு தீர்ப்புன்றது வந்து பேசலாம். நல்லவர்களை வந்து தண்டிக்க கூடாது, கெட்டவர்களை தண்டிக்க வேண்டும் சரி, அவர் அந்த சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆனா முன்னாடி நீங்க என்ன வர்டிக்ல பண்றீங்க? ஒரே உங்க ஒரு வரியை constitution கேக்குறேன். நீங்க எல்லாமே இவ்வளவு என்ன கருத்து சொல்லுதுன்னா, சொன்னதுனால இந்த சுத்தி விடுறீங்க. வர்டிக்ல உள்ள ஒரே வரியை கேக்குறேன். மாநில அமைச்சரவையின் அறிவுரைகளின்படியே ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. 152 இல்லையா? அது எந்த ஆர்டிகல் கேட்க வரல. சும்மா வந்து ஆர்டிகல் நமக்கு தான் தெரியும்னு இல்ல சொல்லக்கூடாது. இருக்கட்டும். இதுக்கு சரி, ஏதோ ஒண்ணு இது இருக்கட்டும். இப்படி Okay, நான் அந்த வர்டிக்ல subject சொல்லிருக்குல்ல, அதுக்கு and என்ன the சொல்றீங்க? advice and the aid of the council of minister governor should function. But ஆனா 75 என்ன சொல்லுது? On the discretion of his own he can take time. உண்மையாகவே You can have the veto உண்மையாகவே power. நீதிபதி நான் என்ன மகாதேவனுக்கும் சொல்றேன்னா, நீதிபதி அப்போ நீங்க பர்திவாலாவுக்கும் கொடுத்திருக்க சரவண பெருமாளுக்கு தெரிஞ்ச இல்ல, அளவுக்கு நான் ஆர்டிகல்ஸ் என்ன தெரியல பார்க்கறேன், போலன்னு influence- நினைச்சுப்பாங்க இல்ல, பாக்குற மக்கள். இல்ல, நான் ஏன் சார் முடிச்சுக்கிறேன். ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட இல்ல, வேர்டிக்ட் இல்ல, இந்த நான் அளவுக்கு அதான் நீங்க சொல்ல வந்து வரேன் மேடம். just நான் like அதான் that சொல்ல deal வரேன். பண்றீங்க. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னைக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இவங்களோட தீர்ப்பு பிரகாரம் ஜனாதிபதியே தேவையில்லை நாட்டுக்கு. எதுக்கு ஆட்டுக்கு தாடி தேவையில்லையோ அதே மாதிரி நாட்டுக்கு வந்து கவர்னர் தேவையில்லையோ அதே மாதிரி ஜனாதிபதி தேவையில்லை. எனக்கு புரியுது. இன்டெலெக்சுவலா நாங்க பார்க்கும்போது நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரேன். பேசலாம். இது என்ன சொல்ல, ஜனாதிபதியே தேவையில்லை பேசலாம் அப்படின்னு தான் கொண்டு வரீங்க. பேசலாம். சூர்யா